ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுன்னு உளுந்து வடை எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 300 கிராம் உளுந்தம்பருப்பு, ஒரு 25 கிராம் துவரம்பருப்பு ஏன் போடுறோம் அப்படின்னா அப்படின்னா தான் வடை வந்து நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக வேண்டி இப்போ இந்த உளுந்தம்பருப்பையும் துவரம்பருப்பையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அரைக்க போகிறோம். இந்த வடை செய்ய போகிறது எங்கள் அம்மா தான். வாங்க அவங்களே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தண்ணி இல்லாமல் தான் போட்டு அரைச்சிருக்கேன். தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டு அரைச்சேன். இப்போ நல்லா கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கிட்டே தான் அரைக்கணும், ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தொளிச்சு விட்டு அரைச்சா போதும். தண்ணி ரொம்ப ஊற்றினா என்ன குடிக்கும். அதனால தண்ணி தொளிச்சுக்கிட்டே தான் அரைக்கணும். ஆனால் நீ ஃபஸ்ட்டு போடும்போது தண்ணியே ஊற்றலைல்ல? தண்ணி குறையா லைட்டாக தொளிச்சுட்டு தான் அரைச்சேன். நல்லா அரைச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு எடுத்துட வேண்டியது. எப்படி நல்லா நைஸாக அரைப்படணும்? நைஸாக அரைக்கணும். நம்ம கிரைண்டர்னா நல்லா அப்படி பந்து கணக்காக அரைக்கும். அது மிக்சின்னா அப்படி தான் இருக்கும். நீ ஏன் இப்போ மிக்சியில் அரைச்ச? மிக்சியில் நான் குறைய போட்டிருக்கனால மிக்சியில் அரைச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சைஸில், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மிளகா, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா ஒன்றா, பச்சை மிளகா, இவ்வளோ மிளகு 1-2 நுணுக்கி போடணும். இது 1-2 அடித்தா போதும். அப்புறம் நறுக்கி வச்சதெல்லாம் போட்டுறணும். தேவையான அளவு உப்பு உப்பு எண்ணெய் குழாயத்துக்கு குறையத்தான் போடணும், இல்லைன்னா உப்பு தூக்கி விட்டுரும். போட்டு நல்லா பிசைஞ்சு எண்ணெய் காயவும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சும்மா மொறுன்னு இருக்கும். இதோட தேங்காய் சட்னி அரைச்சி சூடாக ஒரு டீ போட்டு 4 வடையை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா கட்டியாக அரைக்கணும். ஒன்றுமா கட்டியாக அரைக்கணும். மாவு நல்லா நைஸாக இருக்கா? கொஞ்சம் எடுத்து காட்டு பார்ப்போம். நம்ம கிரைண்டரில் அரைச்சா இன்னும் நல்லா கட்டியாக இருக்கும். இது மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் கொழுன்னு இருக்கு. நான் உளுந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். அரைக்க அப்படின்னு சொல்லுவோம், அதில் தான் போட்டிருக்கேன். நல்ல எண்ணெய் காயும். இப்படி மாவை இப்படி எடுத்து இதுலேயே இப்படி ஓட்டையை போட்டு இப்படி போட்டுருவேன். உங்களுக்கு போட வராதவங்க இப்படி தண்ணி இப்படி கையில் முக்கிக்கிட்டு மாவை இப்படி எடுத்து பெருவரில் அப்படி ஓட்டையை போட்டு இப்படி போட்டுறணும். உங்களுக்கு போட வரலைன்னா ஏதாவது பிளாஸ்டிக் கவரு இல்லைன்னா இலை அதை வச்சு தட்டி போடுங்க. நான் இப்படியே போட்டுருவேன். இப்படி எடுத்து இப்படி ஓட்டை போட்டு அப்படி போட்டுறேன். நல்லா திருப்பி போடணும். திருப்பி போட்டாச்சு. வடையை நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். வேக விடாமல் கணம் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் தீ ரொம்ப நிறையா இருந்ததுன்னா தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா வேக விடணும். இப்போ நீ அடுப்பு எப்படி வச்சுருக்க? சிம்மில் வச்சுருக்கியா? சிம்மிலலாம் வைக்கல, கையில் தான். கையில்னா ரொம்ப கருகிற மாதிரி இருந்தேன்னா கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கணும். அதுக்காண்டி ரொம்பையும் சிம்மில் வச்சிங்கன்னா அப்புறம் எண்ணெய் பிடிக்கும். வெந்துருச்சு.
வடை நல்லா பொன்னிறமாக வரவும் வடையை எடுக்கவும். வடை சட்டியை பாரு எப்படி இருக்கு. கரு கருன்னு இருக்குறேன். இந்த வடைக்கு 40 வயசாச்சு. அப்படி வடை சட்டிக்கா? வடை சட்டிக்கு 40 வயசாயிருச்சு. வடையில் எண்ணெயே இல்லை பாருங்கள். வயசானவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். எண்ணெய் ஒரு சொட்டு கூட இருக்காது. நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். இந்த உளுந்த வடை செய்கிறதுக்கு உளுந்தம்பருப்போடு துவரம்பருப்பையும் சேர்த்து அரைச்சதுனால வடை நல்லாவே கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருந்தது. இந்த மாதிரி வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிவகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.